ஒரு விஷயத்த ஒரு தடவ டேபிள்ல எழுதி வச்சா போதுமானது. ஆண்டவர் சமூகத்துல. ஒரு விஷயத்த ஒரு தடவ எழுதி டேபிள்ல வச்சா போதுமானது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எழுதி எழுதி டேபிள்ல வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. நம்பலாமா அத? ஒரு விஷயத்த ஒரு தடவ டேபிள்ல எழுதி வச்சா போதுமானது. ஏத்துக்க மனசு இருக்கா? முடியுதா? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த டேபிள் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. என்ன சொல்றேன்? அந்த ஒரு தடவ கூட நீங்க டேபிள் எழுதி வைக்கணுங்கிறது உங்களுக்காகத்தானே தவிர அவருக்காக இல்ல. அது அவருக்காக இல்ல. பாத்தீங்களேன், ஆண்டவர் நான் எந்த அளவுக்கு உயர்த்துறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க விரும்பினதெல்லாம் கர்த்தர் தருவாரு, செய்வார் என்பதல்ல. சரியானத, தேவையானத கர்த்தர் நமக்கு தருவார், செய்வார் என்பதே சரியான ஜெபமாம். சரியான ஜெபமாம். நீங்க விரும்பினதெல்லாம் அவர் தருவாரு, செய்வாருங்கிறது சரியான ஜெப விசுவாசம் இல்லையாம். எதுங்க சரியான ஜெப விசுவாசம் அப்படின்னா, எது சரியானதோ, எது தேவையானதோ, அத மட்டுமே கர்த்தர் தருவாராம், செய்வாராம். இதுதான் சரியான ஜெப ஃபெய்த்தாம். ஜெப வீரர்களுக்கு இருக்க வேண்டிய சரியான விசுவாசம் இதான். ஜெபத்துல உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் இதுதான் சரியானதாம். நம்ம கேட்கிறதெல்லாம் தருவாரு, விரும்பினதெல்லாம் தருவாரு, அவர் நாமத்துல எத கேட்டாலும் தருவாரு, அப்படிங்கிறது சரியான ஜெப விசுவாசம் இல்லையாம். எது நமக்கு சரியானதோ, எது நமக்கு தேவையானதோ, அத மட்டும் தான் தருவாராம், செய்வாராம். அப்படிங்கிற எண்ணத்துல நாம வந்துட்டு டேபிள்ல எழுதி வைக்கணுமாம். ஆமென், ஆமென். எழுதி வைக்கிறோம். இன்ன வேணும், இன்ன வேணுன்ட்டு ஆண்டவர் சமூகத்துல டேபிள்ல கோரிக்கை வைக்கிறோம். ஆனா, ஆண்டவருக்கு அது சரின்னு பட்டா தான் நமக்கு செஞ்சு தருவாராம். நீங்க எழுதி வச்சுட்டீங்கங்கிறதுக்காக, இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு நடந்து வந்து டேபிள்ல வச்சுட்டீங்கங்கிறதுக்காக, ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டாராம். செய்ய மாட்டாராம். "ஐயோ! பிள்ள வாய் விட்டு கேட்டுருச்சே! ஐயோ! பச்சை மண்ணு! ஆசைப்பட்டுருச்சே!" அப்படின்னு ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டாராம். செய்ய மாட்டாராம். ஆமென். எவ்வளவு குவாலிட்டி பாருங்க. எவ்வளவு தரமான ஆண்டவர்ன்னு பாருங்க நம்ம ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். சில நேரம் ஆண்டவர் நாம விரும்புறத கொடுப்பாராம். "உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், அருள் செய்வார்." சில நேரம் நாம விரும்புறத கொடுக்காம, நமக்கு ஒரு விருப்பத்த கொடுப்பாராம். விருப்பத்த கொடுப்பாராம். நம்ம விரும்பினத கொடுக்க மாட்டாராம். அதுக்கு மாற்று காரியமா, அவர் ஒரு விருப்பத்த நமக்கு தருவாராம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. தருவாராம். இப்படிலாம் ஆண்டவர் நம்மட்ட கிரியை செய்கிறார். ஆண்டவர் நம்மட்ட இப்படி நடந்து கொள்கிறார்ங்கிறத உங்களுக்கு அறியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம கேட்கிறத தர மறுத்தாருன்னா, ஒண்ணு அத விட அவர் பெருசா தர இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க கேட்கிறத ஆண்டவர் தர மறுக்கிறாரு அப்படின்னா, ரீசன் என்னன்னா, முதல் ரீசன் நீங்க கேட்கிறத விட அவர் பெருசா தர இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமாம். இல்ல அப்படின்னா, நீங்க கேட்கிற விஷயம் தப்பா இருக்குன்னு அர்த்தமாம். இந்த 2க்குள்ள 1 இருக்கும்.